கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம் பவுலடிகளார் அழகான ஒரு வார்த்தையை நம்மை போன்ற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அறிவுரையாக இது எடுத்துரைக்கிறார். அநேக மக்கள் தன்னை புகழப்பட வேண்டும் என்று நினைக்கிற கூட்டம் உண்டு, நினைக்கிற மனிதர்கள் உண்டு. மக்கள் புகழ்கிறார்களோ இல்லையோ, தன்னை பற்றி புகழ்ந்து கொள்வது. இப்படி அநேக மனிதர்களை திருச்சபைகளிலே, அரசியலிலே, அநேக பணித்தலங்களிலே நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கு பவுலடிகளார் சொல்லுகிறார், தன்னைத்தானே புகழ்கிறவன் அவன் உத்தமன் கிடையாது, கர்த்தரால் புகழப்பட வேண்டும். கர்த்தரால் திருமறையிலே பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்களை ஆண்டவரே புகழ்ந்திருக்கிறார். குறிப்பாக யோபை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவரை போல உத்தமன் கிடையாது, அவர் போல ஒரு பக்தி கிடையாது அப்படி என்று யோபை ஆண்டவரே பெருமைப்படுத்தி சாட்சியாக அவரை குறித்து குறிப்பிட்டிருக்கிறதை பழைய ஏற்பாட்டிலே நாம் படித்திருப்போம். அதுபோல நாம் நடக்கிற நடத்தைகள், கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகின்ற அந்த விதம், இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து நம்மை புகழப்பட வேண்டும், ஆண்டவரால் புகழப்பட வேண்டும். மனிதனால் புகழ்வது முகத்துக்கு நேரா நீ நல்லவர், வல்லவர், ரொம்ப நீ பெரியவர், நீங்க இல்லைன்னா இந்த வேலை நடந்திருக்காது அப்படி என்று எதிர்க்கே மனிதன் புகழ்ந்தால் அவன் பின்புறமாக குழியை வெட்டுகிறான் என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின் மூலமாக தன்னைத்தானே புகழ்கிற கூட்டத்திலிருந்து நாம் வெளியேறுவோம். தன்னை பற்றி பெருமையாக பேசுவதை நிறுத்திக் கொள்வோம். கடவுளே நம்மை பற்றி பெருமைப்பட வேண்டும், கடவுளே நம்மை பற்றி புகழ வேண்டும். அதுதான் கிறிஸ்து விரும்புகிறார். அப்படிப்பட்ட பாதையிலே நாம் கடந்து செல்வோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.